வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்நேகப்பிரியா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லி கடமை பாதையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. நீதி கட்சி ஆட்சியில்தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை வழங்கப்பட்டது. தஞ்சை திருமலை சமுத்திரத்தில் நடைபெற்ற மகளிரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. குடியரசு என்றால் என்னவென்று கவர்னருக்கு தெரியாது. தஞ்சையில் நடைபெற்ற மண்டல மகளிரணி மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சனம். பிலிப்பைன்ஸின் தெற்கே ஜோலோ தீவில் படகு கவிழ்ந்த விபத்தில் 13 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் மாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லி கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது இந்தியாவின் படை வலிமை, பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் தமிழக அரசின் வாகனம் அணிவகுத்தது. தமிழக அரசின் வாகனத்தில் ஜல்லிக்கட்டு காளையை மாடுபிடி வீரர்கள் அடக்குவது போன்ற முகப்பு காட்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டின் பண்பாட்டை பறைசாற்றும் அலங்கார வாகனத்தின் இருபுறமும் கலைஞர்கள் சிலம்பாட்டம், மயிலாட்டம் ஆடியபடி சென்றனர். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், பஞ்சாப் வாகனங்கள் அணிவகுத்தன. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று மரியாதை செலுத்தினார். குடியரசு தினத்தை ஒட்டி போர்களில் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தளபதிகள் வரவேற்றனர். போர் வீரர்களின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியை பார்வையிட்டார். நீதி கட்சி ஆட்சியில்தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை வழங்கப்பட்டது என்று திருமலை சமுத்திரம் பகுதியில் நடைபெற்ற மகளிரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகிலுள்ள திருமலை சமுத்திரம் பகுதியில் வெல்லும் தமிழ் பெண்களுக்கான திமுக டெல்டா மண்டல மகளிரணி மாநாடு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே.என். நேரு முன்னிலையில் நடைபெற்ற மாநாட்டில் திமுக மகளிர் அணியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது சாதி ஒழிப்பு, பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் பெரியார் என்றும், சுயமரியாதை திருமணம் நடத்தியவர் பேரறிஞர் அண்ணா என்றும், பேரறிஞர் அண்ணாவின் வழிவந்த கலைஞர் கருணாநிதி பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கினார் என்றும் தெரிவித்தார். மேலும் காவல்துறை, உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி எனவும், நீதி கட்சி ஆட்சியில்தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை வழங்கப்பட்டது எனவும், பெண்களுக்காக சமூக நீதி விடுதிகள், தோழி விடுதிகள் திராவிட மாடல் அரசு திறந்துள்ளது என்றும், 17 லட்சம் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் தரப்பட்டுள்ளது எனவும், பெண்களின் தேவைகளை கேட்காமலேயே நிறைவேற்றும் ஆட்சி திமுக எனவும், சாதி ஒழிப்பு மட்டுமே திராவிட இயக்கத்தின் கொள்கை அல்ல, பெண்களின் விடுதலையும் தான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். குடியரசு என்றால் என்னவென்று கவர்னருக்கு தெரியாது என்று தஞ்சையில் நடைபெற்ற மண்டல மகளிரணி மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் டெல்டா மண்டல மகளிரணி மாநாடு தஞ்சையில் இன்று நடைபெற்றது. மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உரையாற்றினார். அப்போது திமுக மகளிர் அணி மாநாட்டிற்கு இரவு பகலாக உழைத்து சிறப்பாக ஏற்பாடுகள் செய்தவர்களுக்கு நன்றி என தெரிவித்தார். மேலும் 14 வயதில் புலிவேல் கொடியேந்தி போராடிய கருணாநிதி பிறந்த மண்ணில் மாநாடு நடக்கிறது என்றும், டபுள் இன்ஜின் ஒரு தோல்வி இன்ஜின் என்று நிரூபித்து வருகிறது என்றும்,
பாஜக கூறி வரும் டபுள் இன்ஜின் மாடல் காலாவதி இன்ஜின் என்றும் தெரிவித்த அவர், குடியரசு என்றால் என்னவென்று கவர்னருக்கு தெரியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளியின் தலைமை ஆசிரியை சசிகலைகுமாரி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீரவணக்கம் செலுத்தினார். அதன் பின்னர் பள்ளி மாணவிகளின் கண் கவரும் கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். அப்போது பேசிய தலைமை ஆசிரியை சசிகலைகுமாரி, மாணவர்கள் கல்வியை நன்றாக படித்து பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். இதில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிவகாமி தங்கராஜ், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன், பள்ளி மேலாண்மை தலைவர் நதியா ஏழுமலை, உதவி தலைமை ஆசிரியர் பட்டுசாமி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் குடியரசு தின விழா முன்னிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கல்லூர் ரஃபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து காந்தி, காமராஜர் ஆகியோர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் நகராட்சி ஆணையாளர் சுகந்தி, நகராட்சி முக்த உறுப்பினர் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தரணம்பேட்டை ஆலியார் சாலையில் உள்ள மக்கா மசூதி அருகில் சுதந்திர போராட்டத்தின் போது உயிர்நீத்த தியாகிகளை போற்றும் வகையில் மக்கா மசூதியின் இமாம் அலி ஹஜ்ரத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வரலாறு குறித்து சிறார்களின் பேச்சு போட்டி நடைபெற்றது. இதில் மசூதியின் நிர்வாகிகள் தாவூத், அனீஸ், ரபீக் அஹ்மத், காதர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் செயல்படும் டாக்டர் VS ஐசக் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பள்ளி வளாகத்தில் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் VS ஐசக் ஐயா கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஐசக் ஐயா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் கல்லூரி மேலாளர் ஜெய்சன், விழா ஒருங்கிணைப்பாளர் சத்யன், ஸ்ரீதர் மற்றும் கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 77வது குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவில் வட்டாட்சியர் வெங்கடேசன் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து முன்னாள் ராணுவ வீரருக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர், பொதுமக்கள் என அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். விழாவில் துணை வட்டாட்சியர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறை உதவியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதியன்று இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததன் நினைவாக இந்தியாவின் இறையாண்மை, ஜனநாயகம் மற்றும் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்ட ஊர்காவல் படை காவலர்கள் சார்பில் குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் கன்னியாகுமரி மாவட்ட வட்டார தளபதி பிளாட்வின், இணை மண்டல தளபதி பிரகாஷ்குமார் ஆகியோர் இணைந்து தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து ஊர்காவல் படை வீரர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் மற்றும்
நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இதில் வார்டு கவுன்சிலர்களான 6வது வார்டு கவுன்சிலர் சீனிவாசன், 2வது வார்டு கவுன்சிலர் பிரகாஷ், 17வது வார்டு கவுன்சிலர் வீரா என்கிற வீரபத்ரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பள்ளி குழந்தைகள் நடனமாடி குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் மழை பெய்த போதிலும் நேரம் தவறாமல் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பலூன்களையும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 77வது குடியரசு தின விழா கொண்டாட்டத்திற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருவள்ளூரில் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையிலும் சரியாக 8 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் பிரதாப் காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அதன் பின்னர் மாவட்ட தொழில் மையம், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வேளாண்மை உழவர் நலத்துறை, தாட்கோ, முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். விழாவில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிசேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேசிய கொடியேற்று விழா நடைபெற்றது. விழாவில் எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிசேகர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மகாத்மா காந்தி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் பள்ளி மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சிகள் குணசேகரன், மேலாளர் ஷெரீப், உதவியாளர் ருத்ரையா, வட்டார கல்வி அலுவலக உதவியாளர் வேதமுத்து, அலுவலக ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியாத்தம் அடுத்த தாளியாத்தம் பஞ்சாயத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. குடியரசு தினத்தினை முன்னிட்டு அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். அதன் பேரில் குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவர் அமலு அமர் தலைமையில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கு அரசின் தொகுப்பு வீடு கட்டுதல் மற்றும் வளர்ச்சி பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அதேபோல் வடதூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பஞ்சாயத்து தலைவர் நிர்மலா சேட்டு தலைமையில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவேரி கூட்டு குடிநீர் பைப்லைன் அமைக்க வேண்டும், பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் மற்றும் விடுபட்டவர்களுக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 1965ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே இந்திய மொழி தமிழகத்திற்கு வேண்டாம் என அண்ணா முழக்கமிட்டார் என்று வேடச்சந்தூர் ஆத்துமேடு பகுதியில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான நினைவு பொதுக்கூட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி குறிப்பிட்டார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டதை அடுத்து வேடச்சந்தூர் ஆத்துமேடு பகுதியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான நினைவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி தலைமையேற்று உரையாற்றினார். அப்போது அறிஞர் அண்ணாதுரை நாடாளுமன்றத்தில் தமிழகத்திற்கு இந்தி மொழி தேவையற்றது என்றும், இந்தியாவின் பிற பகுதிகளில் வேலை மற்றும் தொழில் நிமித்தமாக செல்வோர் தேவைப்படும் போது இந்தி மொழி கற்றுக்கொள்வார்கள் என்றும், அதனால் தமிழகத்திற்கு இந்தி வேண்டாம் என்றும்,
1965ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே அண்ணா முழக்கமிட்டார் என்று அமைச்சர் அரசக்கரபாணி தெரிவித்தார். கூட்டத்தில் வேடச்சந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன், வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் மற்றும் வேடச்சந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் கே. ராமசாமிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பல்வேறு துறைகளில் சிறந்த பங்களிப்பை அளித்தவர்களுக்கு மத்திய அரசின் உயரிய விருதான பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளில் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 113 பேர் பத்மஸ்ரீ விருதிற்கு தேர்வாகியுள்ளனர். அதில் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் வேளாண்மை துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ள முனைவர் கே. ராமசாமிக்கு அறிவியல் பிரிவில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முனைவர் கே. ராமசாமி பேசும்போது, மத்திய அரசு தனக்கு இந்த விருது கொடுத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். குடியாத்தம் நகராட்சி பள்ளி மைதானத்தில் ரூபாய் 2,75,00,000 மதிப்பீட்டில் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 2,75,00,000 மதிப்பீட்டில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் கலந்து கொண்டு பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கல்லூர் ரவி, நகராட்சி உறுப்பினர்கள் அரசு, நவீன்குமார் என பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்க நாள் நடத்துவதற்கு தகுதியாக இருக்கும் ஒரே இயக்கம் அதிமுக தான் என்று கோவில்பட்டியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் அதிமுக சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும், மாநிலங்கள் இருந்தாலும், தாய்மொழியான தமிழ் மொழி பெயரிலேயே மாநிலம் இருக்குது என்றால் அது தமிழ்நாடுதான் என்றும், தமிழ் மொழியின் பெருமையை உணர்ந்த பேரறிஞர் அண்ணாதான் சென்னை மாகாணம் என்றிருந்த தமிழகத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் என்றும், அப்படிப்பட்ட அண்ணாவின் பெயரில் இருக்கும் ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றும், இந்த வீர வணக்க நாள் நடத்துவதற்கு தகுதியாக இருக்கும் ஒரே இயக்கம் அதிமுக தான் எனவும், திமுக, மதிமுக போன்ற திராவிடத்தை தன் பெயரில் வைத்துள்ள கட்சிகள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் வீர வணக்க நாள் கூட்டங்களை நடத்தலாம் எனவும், ஆனால் நடத்துவதற்கு அருகதை உள்ள இயக்கம் என்று சொன்னால் பொன்மன செம்மல், மக்கள் திலகம், புரட்சித் தலைவர் உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த அருகதையும் யோகியதையும் உள்ளது என்றும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் தெரிவித்தார். மகாத்மா காந்தியை அவமதிக்கும் வகையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாஜக அரசு மாற்றியுள்ளது என்று சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தேசிய குழு உறுப்பினர் சக்தி சிவகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட தாதா முத்தையப்பன் தெருவில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் காங்கிரஸ் சார்பில் தேசிய செயற்குழு உறுப்பினரும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளருமான சக்தி சிவகுமார் மூவர்ண தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் தேசிய செயற்குழு உறுப்பினர் சக்தி சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காந்தியின் பெருமையை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் காந்தியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பாஜக அரசு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் என்ற பெயரை புரியாத பெயராக மாற்றியுள்ளது என்றும் சக்தி சிவகுமார் தெரிவித்தார். பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் வரவேற்புரை ஆற்றுவதில் பெரியகுளம் நகர செயலாளர் முகமது எலியாஸ் மற்றும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஸ்டீபன் ஆகியோரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பேருந்து நிலைய பிரிவு பகுதியில் திமுக மாணவர் அணி மற்றும் பெரியகுளம் நகர கழகம் இணைந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்தியது. கூட்டத்தில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், மாநிலங்களவை உறுப்பினர் கவிஞர் சல்மா, பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பேசி முடித்தவுடன் வரவேற்புரை ஆற்றுவதில் பெரியகுளம் நகர செயலாளர் முகமது இலியாஸ் மற்றும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஸ்டீபன் ஆகியோர் மேடையில் மைக்கில் பேசுவதில் நானா நீயா என இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுக நிர்வாகிகள் இடையே அவ்வப்போது வாக்குவாதமும் பிரச்சினைகளும் நடைபெற்று வரும் நிலையில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாநில நிர்வாகிகள் அனைவரும் மேடையில் இருந்தபோதே நகர செயலாளர் மற்றும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் இருவரும் மைக்கில் பேசுவதில் ஏற்பட்ட பிரச்சினையால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குடியாத்தம் மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தில் அதிமுக மாவட்ட மாணவர் அணி சார்பில் தமிழ் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ்குமார் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் சின்னையா, அதிமுக செய்தி தொடர்பாளர் சசிரேகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களும் தற்போது உள்ள திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டது என்றும், தமிழகம் முழுவதும் கஞ்சா போதையில் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர் எனவும், கொலை கொள்ளை மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் விரைவில் பொதுமக்கள் மாற்றம் தருவார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் சின்னையா தெரிவித்தார். இதில் மாவட்ட செயலாளர் வேலழகன், ஒன்றிய செயலாளர் வனராஜ், நகர செயலாளர் பழனி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள மத்திய படைகளின் தொழிற்சாலை உயர்நிலைப் பள்ளியில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள மத்திய படைகளின் தொழிற்சாலை வளாகத்தில் படைகளின் தொழிற்சாலை உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளியில் 1991 ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவ மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளியில் ஒன்று கூடிய முன்னாள் மாணவ மாணவிகள் தாங்கள் படித்த வகுப்பறைக்கு சென்று மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் தங்களின் நினைவாக பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மத்திய படைகளின் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள சீனியர் ஸ்டாஃப் கிளப்பில் கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவ மாணவிகள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் கௌரவித்தனர். நிகழ்ச்சிகள் முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் தங்கள் குடும்பத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். பொள்ளாச்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றியமைக்க கூடாது என வலியுறுத்தி மனு அளித்தனர். பொள்ளாச்சியில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாயக்கன்பாளையம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொள்ளாச்சி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் NK பகவதி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பாஜக தலைமையிலான மத்திய அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றி அமைத்ததை கண்டிக்கும் வகையில் கோரிக்கை மனுவை ஊராட்சி செயலாளரிடம் அளித்தனர். அதில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கிராமப்புற ஏழை எளிய விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை அறிவித்திருந்தார். இத்திட்டம் நடைமுறையில் இருந்த நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மகாத்மா காந்தி பெயரில் உள்ள திட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடாது என்றும், கிராமப்புறங்களில் உள்ள ஊராட்சி மக்களுக்கு ஊராட்சியின் மூலமாக ஆண்டு முழுவதும் வேலை வழங்கிட வேண்டும் என்றும், ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் வேலைகளை தேர்வு செய்து விவசாய நிலங்களில் பராமரிப்பு பணிகளுக்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் ஏற்கனவே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிகளின் ஊதியம் பல நாட்களாக நிலுவையில் உள்ளது என்றும், நிலுவைத் தொகையினை உடனடியாக திருப்பி தர வேண்டும் என்றும் கோரிக்கை மனுவில் கிராம மக்கள் தெரிவித்தனர்.
கூட்டத்தில் பொள்ளாச்சி தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் NK பகவதி, நாயக்கம்பாளையம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தின் துணைத் தலைவர் மணிகண்டன், ஊராட்சி தலைவர் காமராஜ், துணைத் தலைவர் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்தின் முடிவில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்த கோரி பாஜக அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பெரியபாளையம் அருகே அத்திவாக்கம் ஊராட்சிக்கு 20 ஆண்டு காலமாக பேருந்து வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அடுத்த அத்திவாக்கம் ஊராட்சியில் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியே 3500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளுக்கும் விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதற்கும், பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகள் சென்று வருவதற்கும், மருத்துவ உதவிகளுக்கும் பெரியபாளையம், கன்னிகைப்பேர், சென்னை, ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாலை வசதி இல்லாததால் அத்திவாக்கம் ஊராட்சியில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் நடந்து சென்று வர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு உள்ளது என்றும், இதுகுறித்து ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும், எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும், ஊத்துக்கோட்டை தாலுகா அலுவலகத்திலும், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை கோரிக்கை மனுக்களை அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் ஒன்று திரண்டு 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அத்திவாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி செயலர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்தனர். இதனையடுத்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை கையில் ஏந்தியபடி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சிகள் அலுவலர் குணசேகரனை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதம் செய்தனர். அப்போது உரிய அதிகாரியிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்களிடம் அலுவலர் குணசேகரன் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த கிராம மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவரை வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூர் 1வது வார்டின் முன்னாள் கவுன்சிலர் MK பூபாலன் தனலட்சுமியின் இல்ல திருமண விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் SA அருள்ராஜ் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் 1வது வார்டின் முன்னாள் கவுன்சிலரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான MK பூபாலன் தனலட்சுமியின் மகள் தர்ஷனா, ஹேமா சங்கீதா ஆகியோரின் திருமண விழா நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் SA அருள்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசினார். அப்போது திருமணம் செய்து கொண்ட மணமக்கள் வரும் காலத்தில் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நன்றாக வாழ வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவரை வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் SA அருள்ராஜ் தெரிவித்தார். இதனையடுத்து மணமக்களின் தோழிகள் உள்ளிட்ட அனைவரும் உற்சாக நடனமாடி மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் கிளாய் ஊராட்சி மன்ற தலைவர் வீரம்மாள் ராமு, கிளாய் திமுக செயலாளர் மோகன், வடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா மைக்கோல்ராஜ், 11வது வார்டு கவுன்சிலர் வீரா என்கிற வீரபத்ரன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குன்னம் ஊராட்சியில் மதுபான கடையை வரவிட மாட்டேன் என்றும், சாலை வசதி, குடிநீர் வசதியை ஏற்படுத்தி பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்றும் குடியரசு தின கிராம சபை கூட்டத்தில் குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கிய பார்த்திபன் உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குன்னம் ஊராட்சியில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கிய பார்த்திபன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனை அடுத்து குடியரசு தின விழாவை முன்னிட்டு குன்னம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்று குன்னம் ஊராட்சியில் மதுபான கடை அமைக்கக்கூடாது என்றும், சாலை வசதிகளையும் குடிநீர் வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கிய பார்த்திபன்,
கண்டிப்பாக மதுபான கடையை குன்னம் ஊராட்சியில் வரவிட மாட்டேன் என்றும் உங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி வைக்கிறேன் என்றும் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இதில் அரசு அதிகாரிகள், வார்டு கவுன்சிலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய நாட்டின் 77வது குடியரசு தினத்தை போற்றும் விதமாக தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை எஸ்டி பெட்ரோலியம் ஏஜென்சி சார்பில் தலைக்கவசம் அணிந்து வரும் நபர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் உள்ள எஸ்டி பெட்ரோலியம் ஏஜென்சி சார்பில் தேசப்பற்றை உணர்த்தும் விதத்தில் அரசு விதிகளின்படி தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை தலைக்கவசம் அணிந்து வந்த நபர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் தலைக்கவசத்தோடு நூற்றுக்கணக்கான வாகனங்களில் பெட்ரோல் பங்க் அருகே குவிந்தனர். தொடர்ந்து தலைக்கவசம் அணிந்து வந்த நபர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. முன்னதாக எஸ்டி பெட்ரோலியம் ஏஜென்சி மற்றும் ஆடுதுறை ரோட்டரி சங்கத்தினர் இணைந்து நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பெட்ரோல் பங்க் அருகே தேசிய கொடியை ஏற்றி வைத்து உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சியில் ஆடுதுறை பாலநிதி நிறுவனர் மோகனசுந்தரம், ஆடுதுறை ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 2030ஆம் ஆண்டுக்குள் 20,000 மெகாவாட்டை எட்டுவதற்கான தெளிவான செயல் திட்டத்துடன் என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இருந்து வருகிறது என்று குடியரசு தின விழாவில் என்எல்சி சேர்மன் பிரசன்னகுமார் தெரிவித்தார். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் பாரதி விளையாட்டு அரங்கில் என்எல்சி சேர்மன் பிரசன்னகுமார் 77வது குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் என்எல்சி சேர்மன் பிரசன்னகுமார் பேசினார். அப்போது 2030ஆம் ஆண்டிற்குள் 20,000 மெகாவாட்டை எட்டுவதற்கான தெளிவான செயல் திட்டத்துடன் என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது பயணத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இருந்து வருகிறது என்று என்எல்சி சேர்மன் பிரசன்னகுமார் தெரிவித்தார். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். டெல்லி கடமை பாதையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. நீதி கட்சி ஆட்சியில்தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை வழங்கப்பட்டது. தஞ்சை திருமலை சமுத்திரத்தில் நடைபெற்ற மகளிரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. குடியரசு என்றால் என்னவென்று கவர்னருக்கு தெரியாது. தஞ்சையில் நடைபெற்ற மண்டல மகளிரணி மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சனம். பிலிப்பைன்ஸின் தெற்கே ஜோலோ தீவில் படகு கவிழ்ந்த விபத்தில் 13 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் மாயம். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.